ஸோ ஹாய், நான் மதன். நான் சிவம். ஸோ டீச் டு லேர்ன் ப்ரோக்ராம் மூலமாக கிருத்தினுக்கு நாங்கள் பேப்பர் பேஸ்ட் பயோசென்சர்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தோம். Yeah, based on our experience of past few months with Kritin, I can say that he is very enthusiastic person. He is very curious about new scientific discoveries, scientific concepts. Whatever we told him, he understood and he took the feedback very seriously and he improved a lot. ஸோ சிவம் சொன்ன மாதிரி கிருத்தின் நாங்கள் என்ன சொன்னாலும் அவன் அப்படியே எடுத்துக்கிட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணான். ஈவன் டீச் டு லேர்ன். ஸோ வி விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஹிஸ் ஃபியூச்சர் எண்டவர்ஸ். Hi, my name is Kritin. I am studying in 9th standard. I am coming from CHS Padikapam School. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேப்பர் பேஸ்ட் பயோசென்சார். தமிழில் காகித அடிப்படையிலான பயோசென்சார். வாங்க உட்காருங்க. என்னாச்சு டாக்டர்? எனக்கு ஜுரம். எத்தனை நாளா? 5 நாள். ஏன் எத்தனை நாளா ஹாஸ்பிட்டலுக்கு வரல? ஜுரம் போயிடும் நினச்சேன். ஓகே, நான் உங்களுக்கு எழுதி தரேன். உங்களுக்கு ஜுரம் இருக்குது, இது என்ன ஜுரம்னு கண்டுபிடிக்காண்டி நீங்கள் லேபில், நான் ஒரு லேப் சொல்கிறேன், அந்த லேபுக்கு போய்ட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நன்றி. தேங்க்யூ. சொல்லுங்கள். டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொன்னார். ஓகே, நீங்கள் உங்கள் யூரின் சாம்பிளை இதில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. சாம்பிள். ஓகே, நீங்கள் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்கள், நான் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஜுரம் இருக்குது, நான் இப்போ அதுக்கான ஃபைல் தரேன். நீங்கள் அதை டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஓகே, வெல்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்லேயோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லேப்ஸும் இருக்காது, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்காது. அது இல்லாதனால அது என்ன வைரஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம சின்னதாக கைக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் பயோசென்சார். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பயோசென்சாரை பாதியாக பிரித்தோன்னா பயோசென்சார், பயோனா ஒரு உயிர், அதுவே சென்சார்னா தமிழில் உணரி. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோசென்சார் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோசென்சார்னால் வேரபிள் டிவைஸ், குளுக்கோ மானிட்டரிங் சென்சார், ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட். இந்த வேரபிள் டிவைஸோ குளுக்கோ மானிட்டரிங் சென்சார்னால் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வேரபிள் டிவைஸ்னால் நம்ம உடம்புல அணியக்கூடிய டிவைஸ். இப்போ இதில் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, இதே நம்ம பயோசென்சார்னு சொல்கிறோன்னா நம்மளோட ஹார்ட் பீட் சொல்லுது இல்லையா, அதனால நம்ம அதை பயோசென்சார்னு சொல்கிறோம். அப்புறமேட்டு இந்த குளுக்கோ மானிட்டரிங் சென்சார் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா நமக்குள்ளே எவ்வளோ சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லும். இந்த குளுக்கோ மானிட்டரிங் சென்சாரும் வேரபிள் டிவைஸ் ஸ்மார்ட் வாட்சும் பார்த்திங்கன்னா இது காஸ்ட்லி, காம்ப்ளெக்ஸ். இது காசு அதிகம், ஒரு வாட்டி ரிப்பேர் ஆச்சுன்னா புதுசாக தான் வாங்க முடியும். அப்புறமேட்டு காம்ப்ளெக்ஸ், இதில் நிறைய பொருட்கள் இருக்கும். இப்போ பயோசென்சார் சீப்பாகவும் பேப்பரில் ஈஸியான மெட்டீரியலான பேப்பரில் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அந்த பேப்பரில் செஞ்சது தான் இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட். பயோசென்சாரோட இன்னொரு நேம்ஸ் பார்க்கலாம். லேட்ரல் ஃப்ளோ அசே, இல்லைன்னா ரேபிட் டெஸ்ட் கிட். ரேபிட் டெஸ்ட் கிட் தமிழில் பார்த்தீங்கன்னா துரித பரிசோதனை கருவி. இந்த கீழே இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்படி தான் இருக்கும் அந்த ரேபிட் டெஸ்ட் கிட். இந்த மைலாப் கிட் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா கோவிட் செல்ஃப். அப்படின்னா இப்போ நம்ம கோவிட் டைம்லலாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக முடியாது இல்லையா, வெளியில் போக முடியாதனால இதை வீட்டிலே செஞ்சுக்கிற மாதிரி செய்ய தெரியாதவங்களும் ஈஸியாக செய்யறதுக்காண்டி தான் இந்த மைலாப் டெஸ்ட் கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்டிபிசிஆர் மிஷின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வாப் போட்டுட்டு அப்புறமேட்டு பஃபர் சொல்யூஷனில் அந்த ஸ்வாப் பண்ணதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர்டிபிசிஆர் மிஷினில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டிபிசிஆரோட மிஷின் பார்த்திங்கன்னா இது காஸ்ட்லி, காம்ப்ளெக்ஸ், நீட் மோர் டைம். இது லேபில் தான் செய்ய முடியும், அப்புறமேட்டு இது எக்ஸ்பர்ட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். காஸ்ட்லிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன், விலை மதிப்பு. காம்ப்ளெக்ஸுங்கிறது அதில் நிறைய பொருட்கள் இருக்கும். நீட் மோர் டைம்னா இது இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்கும். இதை லேபில் மட்டும்தான் செய்ய முடியும். அப்புறமேட்டு இது எக்ஸ்பர்ட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டில் பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த பஃபர் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணி பஃபர் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணி இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டில் சாம்பிளில் ஒரு ட்ராப் விட்டுட்டு இந்த மாதிரி கோடு வந்தால் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுது தான்.
இப்போ நம்ம லேட்ரல் ஃப்ளோஸோட சயின்ஸ் பார்க்கலாம். லேட்ரல் ஃப்ளோஸோட காமனானதாக கேப்லரி ஆக்ஷன் அப்புறமேட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். கேப்லரி ஆக்ஷனாக நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துல எம்டி கிளாஸும் இன்னொரு இடத்துல கலர் வாட்டரும் வச்சுட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சோன்னா இந்த இடத்துல இருக்கிற லிக்விட் மூவ் ஆகி எம்டி கிளாஸுக்கு இதுவாக இல்லையா, அதான் கேப்லரி ஆக்ஷன். இப்போ நம்ம ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இது இருக்கு இல்லையா, இது வந்து பி செல், அதாவது பிளாஸ்மா செல். இது உடம்புல ஒய்யாக இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்டிபாடிஸ். இது வந்து ஆன்டிஜன் வந்துச்சுன்னா பி செல்லுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிஜனுக்கு எகுத்த மாதிரி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷனை நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். ஆன்டிஜன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடியது, அதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் பாக்டீரியா, வைரஸ். பாக்டீரியாவோட ஒரு கை கால் தான் ஆன்டிஜன். ஆன்டிபாடி பார்த்திங்கன்னா இம்யூனோ ரெஸ்பான்ஸ் அகேன்ஸ்ட் ஆன்டிஜன். அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிடி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இம்யூனோகுளோபின் ஜி. இந்த ஐஜிக்கு மட்டும் இம்யூனோகுளோபின் சேர்க்கணும், மிச்ச எல்லாத்துக்கு ஏ மட்டும்தான் சொல்லணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பி செல். பி செல் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது, வெளியிருந்து வரக்கூடிய வைரஸ் பார்ட்டிகளை துரத்துது. ஏற்கனவே நான் கிட்ட சொல்லிட்டேன், வைரஸ் பார்ட்டிகளோட ஒரு கை கால் தான் ஆன்டிஜன். இப்போ நம்ம வந்து கேப்லரி ஆக்ஷன்னா என்ன நம்ம விளக்கமாக பார்க்கலாம். கேப்லரி ஆக்ஷன்னா ஒரு சின்ன இடத்துல அக்ட்ராடி ஃபோர்ஸோட லிக்விட் மூவ் ஆச்சுன்னா அதான் கேபிலரி ஆக்ஷன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த அதில் ரூட்டில் பட்டு மறுபடியும் மேலே வருது இல்லையா லீஃப் ஆண்ட, அதுதான் கேபிலரி ஆக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பரில் இங்க் விட்டேன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி போகுது இல்லையா, அதுவும் தான் கேபிலரி ஆக்ஷன். ஆன்டிபாடி ஜெனரேஷன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆன்டிஜனை செலுத்துகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது, அது வந்து பிரைமரி ஆன்டிபாடிஸ். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா டாங்கிக்கோ, ஷீப்புக்கோ, ரேபிட்டுக்கோ செலுத்தினா அது வந்து செகண்டரி ஆன்டிபாடி, அதுக்குள்ளே ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மவுஸ்குள்ளே நம்ம ஒரு ஆன்டிஜன் செலுத்தணும் இல்லையா, அது வந்து பிரைமரி ஆன்டிபாடிஸ். இப்போ இது இருக்கு, இது வந்து செகண்டரி ஆன்டிபாடிஸ். நம்ம இது எங்கே யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் லேட்ரல் ஃப்ளோஸை பார்க்க போகிறோம், அது வந்து எப்படி ஒர்க் ஆகுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாம்பிள் பேட். சாம்பிள் பேடில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட சலேவாவை பஃபர் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு ட்ராப் விடுவாங்க. இது வந்து எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். அப்புறம் அதுக்கு அடுத்த போகிற இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட் பேட். காஞ்சிகேட் பேடில் பார்த்தீங்கன்னா லேபிள்டு ஆன்டிபாடிஸும் கோல்டு நானோ பார்ட்டிகளும் இருக்கும். இந்த வைரஸ் பார்ட்டிகள் வந்து அந்த காஞ்சிகேட் பேடில் இருக்கிற லேபிள்டு ஆன்டிபாடிஸ் வந்து கேட்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட் லைனுக்கு போகும். டெஸ்ட் லைனில் போனதுக்கப்புறம் இதோட இது கேட்ச் ஆகி இப்படி உல்ட்டாவாக ஒட்டிக்கும், இந்த மாதிரி ஒட்டிக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ்லாம் சி லைனில் ஒட்டும். சி லைனில் ஒட்டியதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஆன்டிஜன்லாம் அப்சார்பன் பேடுக்கு வரும். இப்போ இந்த காஞ்சிகேட் பேட், டி லைன், சி லைன்லாம் நான் உங்களுக்கு என்ன விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட் பேட்லேயும் டெஸ்ட் லைன்லையும் இருக்கிறது ப்ரைமரி ஆன்டிபாடி, இது ரெண்டுத்துலேயும் இருக்கிறது ப்ரைமரி ஆன்டிபாடி. சி லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆன்டிபாடிஸ். இப்போ இதில் என்ன இருக்குன்னா ஆன்டிபாடியோட ஆன்டிபாடி ஒட்டும். ஏன்னா இப்போ இது வந்து வேறோட அனிமலோடது, இது வந்து வேறோட அனிமலோடையது. இப்போ இந்த ஆன்டிபாடியும் வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லாமே ஆன்டிஜன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் ஆன்டிபாடியும் அட்ராக்ட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு முன்னாடி இது இப்படி தான் ஒர்க் பண்ணோம். இப்போ அது ஒர்க்கிங் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வைரஸ் பார்ட்டிகல், சாம்பிள் பேட், காஞ்சிகேட்டட் பேட், நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன், அப்சார்பன் பேட். இப்போ இது மூவ் ஆகி போகும்போது காஞ்சிகேட் பேடில் இருக்கிறது ஒட்டும் போது டி லைனில் ஒட்டி சி லைனில் ஒட்டுது. இப்போ நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடியோட ஆன்டிபாடி ஒட்டும். எப்படி ஒட்டுனா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து நம்ம கோட்டுதுன்னு வச்சுக்கலாம், இது வந்து நம்ம மவுஸுதுன்னு வச்சுக்கலாம். இந்த சிஎல்னா சி லைன், டெஸ்ட் லைன். இது வந்து கோட்டோடது, இது வந்து மவுஸோடது. இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லாமே ஆன்டிஜன் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இப்போ கோட்டோட உடம்புலேருந்து நம்ம மவுஸ் கொடுத்தோன்னா அது வந்து ஒரு ஆன்டிஜன் தானே, அதனால் ஆன்டிபாடி ஒட்டும். இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குது. பாசிட்டிவ் ரிசல்ட் எப்படின்னா ரெண்டுத்துலேயும் வந்தால் பாசிட்டிவ் ரிசல்ட், ஒன்றுத்தில் மட்டும் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ரிசல்ட். இதுவே நீங்கள் கேட்கலாம் இல்லையா டீயில் வந்துட்டு சியில் வராமல் இருக்கலான்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் தான் முக்கியம். டீங்கிறது டெஸ்ட் லைன், அது இருக்கா இல்லைன்னு சொல்கிறது தான் டெஸ்ட் லைன்.
நம்மளுக்கு மெயினாக சியில் தான் வந்தாகணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சியில் வரலாம், சியில் வரக்கூடாது, டீயில் வரலான்னு ஏதோ காட்டுறாங்க பாருங்கள், இன்வேலிட். இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகலை. நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் தான் முக்கியம். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே வரலனா இன்வேலிட், இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகலை, எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அட்வான்டேஜஸ் ஆஃப் பேப்பர் பேஸ்ட் பாய் சென்சார். இந்த லேட்ரல் ஃப்ளோஸோட இன்னும் இதுதான் பேப்பர் பேஸ்ட் பாய் சென்சார். இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். லோ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு கம்மின்னு சொல்லிட்டேன். குயிக் ரிசல்ட், இது வந்து ஈஸியாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாக சொல்லிடும். ஈஸி டு யூஸ், இது வந்து யூஸ் பண்ண முடியாதவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட்னா நம்ம கைக்குள்ளே வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஈஸி மேனுஃபேக்சரிங், இது வந்து சீக்கிரமாக ஈஸியாக உற்பத்தி பண்ணிடலாம். இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். லேட்ரல் ஃப்ளோஸோட அப்ளிகேஷன்ஸ். எல்எஃப்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் தான் லேட்ரல் ஃப்ளோஸு. இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுட் சேஃப்டி, இப்போ சாப்பாடு கெட்டு போயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர்னால் இந்த உரம் செடி அதெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்கும் யூஸ். என்விரான்மெண்ட்னா தண்ணி, இப்போ ஒரு தண்ணி நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியான்னு பார்க்கறதுக்கும் இந்த பயோசென்சார் லேட்ரல் ஃப்ளோஸை கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. அனிமல் ஹெல்த், இந்த இப்போ அனிமலுக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. டிசீஸ் டயக்னாசிஸ்னால் நமக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நோய் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ட்ரக்ஸோ அப்புறமேட்டு பூஸ்டப் எனர்ஜியோ போடுவாங்க இல்லையா, அது இருக்கா இல்லைன்னா அவங்க பிளட் வச்சு கண்டுபிடிச்சலாம். நார்மலாக மிலிட்ரிக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் என்னென்ன கற்றுக்கணும் நம்ம எதாவது பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பயோசென்சாரோட எக்ஸாம்பிள் பார்த்தோமா, என்னென்ன பார்த்தோம், ஸ்மார்ட் வாட்ச், குளுக்கோமாய்டின் சென்சார், ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் பார்த்தோமா. அதுமாரி பயோசென்சார்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லேட்ரல் ஃப்ளோஸைன்றது என்னன்னு பார்த்தோம். லேட்ரல் ஃப்ளோஸை சயின்ஸ், அது எப்படி சயின்ஸு ஒர்க் ஆகுறங்கிறதையும் பார்த்தோம். லேட்ரல் ஃப்ளோஸோட பார்ட்ஸ், நம்ம என்னென்ன பேப்பர் இருக்குங்கிறதையும் பார்த்தோமா. லேட்ரல் ஃப்ளோஸை வந்து எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்புறமேட்டு அட்வான்டேஜஸ், அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுக்காச்சும் அது மாதிரி யூஸ் பண்ணுறதையும் பார்த்தோம். தேங்க்யூ.